வந்து ப்ரெஷர் இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ப்ரெஷர் இன்ஜினால பெட்ரோல் டீசலோட விலையும் குறையும், அதோட பயன்பாடும் சுத்தமாக குறைஞ்சிரும். இதனால உலகத்தில் இருக்கிற காற்றுலாம் சுத்தமாகும். காற்று சுத்தமாகறதுனால காற்று சம்மந்தப்பட்ட நோய்களெல்லாம் குறையும், சுற்றுச்சூழலும் மாசுபடாது. நாங்கள் இப்போ வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இதனால வந்து தூய்மை பணியாளர்கள் இந்த மக்கும் குப்பை மக்கா குப்பையை எடுக்கும்போது அவங்க கையில் முள்ளு சீசா இருந்தால் ஏதாச்சும் குத்திடும். அதனால தான் நாங்கள் பற்றி நாங்கள் பேச முடியும். காற்று மாசுபாடு, நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு, நெல் மாசுபாடு, நெல் மாசுபாடு பற்றி நாங்கள் பேச முடியும். நெல்லையை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் மறுசுழற்சி செய்து பயன்படுத்த வேண்டும். மஞ்சப்பை எங்கு சென்றாலும் எடுத்து செல்ல வேண்டும். நில மாசுபாடு, நம்ம மரங்களை நிறைய நடணும். நம்ம வெட்டிக்கிட்டே வரனால புவி வெப்பமயமாகிறது. அதனால நமக்கு ஆக்சிஜனும் குறையுது. அதனால நம்ம நிறைய மரங்கள் நடணும். நன்றி. நம்ம ஃபோனு டிவி இதெல்லாம் வெப்பமாகதான் பார்க்கலாம். ஆனால் நம்ம பூமி வெப்பமாகதான் இல்லையான்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அதனால நம்ம நிறைய மரங்கள் நடணும். இருக்கிற மரங்கள் வந்து அழிக்கக்கூடாது. நன்றி. நீர் மாசுபாடு, தொழிற்சாலைகளில் வரும் கழிவுகளை நீரில் கலக்கக்கூடாது. அதிகம் நீரில் கலந்தால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிக்கப்படுகிறது. காற்று மாசுபாடு, காற்று மாசுபாட்டினால் பல உயிரினங்கள் இருக்கிறது. இதனால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. மரங்களை நடுவோம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், உலகை காப்போம். என் பேர் ஆசிஷி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் கண்டுபிடிக்கும் பெயர் மக்கா கழிவுகளை எப்படி எழுதி நீக்குவது. மக்கா கழிவுகளை மண்ணில் கொள்வதால் மண்ணின் தரம் வருகிறது. இதனால் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதனால் நாம் எப்படி எழுதி நீக்குவது என்பதை பற்றி நாம் இப்பொழுது எழுதி நீக்குவது என்பதை பற்றி கண்டுபிடிக்கின்றது. அனைவருக்கும் கௌசிகா. காட்சி விளக்கம். மக்காத குப்பைகள் எல்லாம் பூமியில் போடுறதுனால உலக வெப்பமயமாக அது வந்து தண்ணி எல்லாம் பூமியில் பேப்பர்லாம் கீழே விடுறதுனால தண்ணி பூமியில் போகாததுனால விவசாயிகள் வந்து ரொம்ப அடிச்சு இருக்குது. அதனால இந்த காட்சியை வந்து அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நான் இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுவேன். அது மூலமா நம்ம செய்யறதை வச்சு நம்ம மக்காத கழிவுகளை சீக்கிரமாக இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காவியா. நம்ம வந்து அந்த டஸ்ட்பினை வந்து ஒரு ஹோல் போட்டு அதை வந்து ஒரு பிவிசி பைப்பை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசி மோட்டர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஒயிட் கலர் பிளாக் கலர் ஒயர் வந்து ஒரு வெல்டு பண்ணிய ஒரு பிளேடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பினோட ஓரத்தில் வந்து ஒரு ஸ்விட்சை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேடை சுற்றி வந்து கம்பி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க. அனைவருக்கும் கண்டுபிடிப்பின் பயன் நமக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். சுற்றி அமுக்க வேண்டும். அதன்படி குப்பை தொட்டியின் கீழே ஒரு வட்டம் அதை அமுக்கினால் குப்பை தொட்டி மோட்டர் மக்கும் கழிவுகளை மற்றும் மக்கும் கழிவுகள் வந்து கீழே நம்ம அப்படியே போட்டோம்னா அதை வந்து மக்கா கழிவுகளை மட்டும்தான் அதில் போட வேண்டும். அதை போட்டோம்னா அது அந்த பிளேட் வந்து நல்லா அழிவிடும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்ம எப்படி தீர்க்கிறதுன்னு ஒரு வழியாக இந்த நாங்கள் ஒன்று தயாரிச்சிருக்கோம். வணக்கம். என் பேர் ரித்திஸ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை நான் சொல்ல போகிறேன். எங்கள் ஊர் வந்து நிறைய குப்பை சேர்ந்து அதை எல்லாரும் எரிக்கிறாங்க. மக்கா குப்பைகளை அதை வந்து எரிக்கிறதுனால மோசங்கள் பாதிப்படுகிறது. என்னை பார்க்கறதுனால நிறைய நோயெல்லாம் வருது. அதனால தான் நாங்கள் இந்த கருவி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கருவி வந்து மக்கா குப்பைகளை எல்லாத்தையும் ஃபுல்லாக அரைச்சி உரமாக மாற்றி செடிகளை வளர்த்து கொடுக்கும். எனக்கு வணக்கம். என் பேர் விசால். மக்காத குப்பைகளை அரைச்சி உரமாகும்.